இன்றைக்கி வந்து ஒரு முட்டை பொரியல் செஞ்சுருக்கோம். இது எப்பயும் மாதிரியே செய்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா ஒரு தக்காளி அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் போட்டு ஒரு மசாலா முட்டை பொரியல் தான் செஞ்சுருக்கோம். வேறு லெவலில் இருக்கும். இது வந்து சாப்பாட்டில் அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ரசம் சாதம் வெங்காய சாம்பார் இதுக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவிச்ச முட்டையை கூட வேணான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பொரியல் பண்ணி கொடுக்கறதெல்லாம் வேண்டானே சொல்ல மாட்டாங்க. எப்பயும் மாதிரி இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இதில் வந்து நம்ம ஒரு மசாலாலாம் சேர்த்து நம்ம முட்டை பொரியல் செய்ய போகிறோம். வேறு லெவலில் இருக்கும். வாங்க இதை எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், ஒரு 10 மிளகு சேர்த்துக்குங்க. கருவேப்பிலையும் சேர்த்துருவேன். இன்னைக்கு நான் ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம். இதையே சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கட்டும். எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். பாருங்க, இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க, நிறைய வேண்டாம். பாருங்க, இதுல ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் அதில் சேர்த்துக்கணும். இப்போ வந்து நான் என்ன பண்றேன், என்கிட்ட செட்டிநாடு மசாலா இருக்கிறதுனால ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதுல சேர்க்கிறேன். 5 முட்டைக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுக்கு பதில் நீங்க சிக்கன் மசாலா இருந்தாலும் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கறி மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா மட்டன் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இது எல்லாத்தையும் இதுலேயே நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. பாருங்க, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், முட்டை பாருங்க, 5 முட்டை எடுத்து வச்சுட்டு இந்த 5 முட்டையும் அதில் எடுத்து ஊற்றிடலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுட்டு ஊற்றிக்கலாம், இல்லைன்னா அடி பிடிக்கும். அஞ்சு முட்டையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணுவோம், 1 ஸ்பூன், அதாவது டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுலேயே வந்து கொத்தமல்லி இலை, இது கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்துக்கலாம். மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றும் போது உங்களுக்கு அடியெல்லாம் பிடிக்காம நல்லா வரும். நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்க, பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்ட்டு. நல்லா ரசம் சாதம் வச்சுட்டு இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும். நல்ல ஒரு கிள்ளி போட்ட சாம்பார், இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நல்ல மசாலோட சாதா பொரியல் செய்கிறதோட இது வந்து கொஞ்சம் மசால் டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி ஒரு மசாலா முட்டை பொரியலை ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.